யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல் லன்னி, சந்தேகங்களிலிருந்து ஏராளமான சந்தேகங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன பஅலல் லன்னி, நிச்சயமாக சந்தேகங்களில் சிலது இஸ்முன், பாவமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, வலா தஜஸ்ஸசு, நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஒரு மனிதனுடைய குறைகளை நீங்கள் துருவி துருவி உள்ளே போய் ஆராயாதீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டுகின்றான். ஏன்னா ரொம்ப ஆராய்கிறது அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமாக ஆகிவிடும் என்பதையும் அல்லாஹு தஆலா எச்சரித்து இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காட்டுகின்றான் என்பதை நாம் கவனத்தில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்லித் தருவார்கள், ஈயாக்கும் வல்லன்ன, உங்களை இந்த சந்தேகம் பிறர் மீது சந்தேகம் கொள்வதை எச்சரிக்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்லிவிட்டு, ஃபைன்னல் லன்ன, நிச்சயமாக சந்தேகம் கொள்வதற்கிறதே அக்தபுல் ஹதீசி, அக்தபுல் ஹதீசி பேச்சுக்களிலே மிக பொய்யானதாக இருக்கிறது. வலா தஜஸ்ஸசு, நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள். கோபம் கொண்டு நீங்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள், நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்லிவிட்டு, வகூனு, நீங்கள் மாறிவிடுங்கள், இபாதல்லாஹி, அல்லாஹுடைய அடியார்களே நீங்கள் மாறிவிடுங்கள், இஹ்வானா, நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிடுங்கள் என்பதாக. மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்குண்டான தண்டனையை கொடுங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை, நீ அந்நிய பெண்ணை பார்த்திருப்பாய், அது பாவம் என்கிற ரீதியில் சொல்லும் பொழுது, இல்லை இல்லை யா ரசூலல்லாஹ், நான் ஜினா செய்து விட்டேன், விபச்சாரம் புரிந்து விட்டேன் என்பதை சொல்லுகிறார்கள். இல்லை, பெண்ணை முத்தமிட்டிருக்கலாம் என்று இப்படி ஒவ்வொரு விஷயமாக கேட்டுக்கொண்டு இறுதியாக அவர்கள் விபச்சாரம் புரிந்ததை அவர்கள் உறுதி செய்த பொழுது அவர்களுக்குண்டான தண்டனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதாக வரலாறு பேசுகிறது. விபச்சார குற்றத்திற்கு உலகத்திலே இந்த மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் பரிசுத்தமானவர்களாக ஆகிவிட்டு நாளை மறுமையிலே அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது இந்த உலகத்திலேயே அந்த தண்டனையை பெற்றவர்களாக அல்லாஹுவை சந்திக்கின்ற பொழுது பரிசுத்தவான்களாக அவர்கள் சந்திக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டவர்கள் சஹாபாக்கள்.